ஹலோ மக்களே, வணக்கம். இந்த பதிவு எதுக்குன்னா, இப்போ கோயம்புத்தூரில் நடந்த இந்த 10 வயது சிறுமிக்காக தான் இந்த பதிவு. இல்லை, நான் தெரியாமல் தான் கேட்குறேன். நீங்கள் எப்போ பார்த்தாலும் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கும்போதுலாம் ஒன்று போன கவர்மெண்ட்டில் உள்ள சொன்னோம் நம்ம. இப்போ வந்து ஒரு மாதம் கூட இன்னும் ஆகலை. இப்போ இந்த கவர்மெண்ட்டை சொல்கிறோம் சட்ட ஒழுங்கு சரியில்லை. நான் என்ன கேட்குறேன்னா, பெரியவங்க தாய் தகப்பன் நீங்களாம் என்ன பண்ணுறீங்க? ஒரு 10 வயசு குழந்தைய வெளியில் வச்சு அவன் வண்டியில் தூக்கிட்டு போகிற அளவுக்கு நீங்கள் கவனம் இல்லாமல் நீங்களாம் வீட்டில் என்ன செய்கிறீங்க? அப்போது பொறுப்புன்றது உங்களுக்கு இல்லையா? கவர்மெண்ட்டுக்கு மட்டும்தான் இருக்கா? என்னங்க இது நியாயம்? என்ன நியாயம் அது? உடனே சட்ட ஒழுங்கு சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லை. நீங்கள் சரியில்லை. ஒரு பொறுப்பு வேண்டாமா? ஒரு 10 வயசு குழந்தை பொம்பளை பிள்ளை என்ன செய்கிறாங்க, என்ன பண்ணுறாங்க? வெளியில் விளையாடுறாங்களா, இல்லை வெளியில் காம்பவுண்டை விட்டு போயிட்டாங்களா, இல்லை வீட்டுக்குள்ளே என்ன பண்ணுறாங்க, என்ன செய்கிறாங்க? இதெல்லாம் நீங்கள் கவனிக்க மாட்டிங்களா? ரீல்ஸ் போடுறீங்க, ஃபேஸ்புக்கில் வர்றீங்க, இன்ஸ்டாகிராமில் வர்றீங்க. நான் தான் பொது இடத்துலையும் பார்க்குறேனே, பிள்ளைங்கள விட்டுறீங்க, நீங்கள் பாட்டுக்கு ஃபோனை பார்க்குறீங்க, நீங்கள் பாட்டுக்கு பேசுகிறீங்க, டான்ஸ் ஆடுறீங்க, எல்லாம் பண்ணுறீங்க. உங்களுக்கு எங்கெங்க பொறுப்பு போச்சு? நீங்கள் கவர்மெண்ட்டை சொல்கிறது ரெண்டாவது இருக்கட்டும், உங்களுக்கு எங்கே அந்த பொறுப்பு போச்சு? இது எத்தனை தடவை நடந்துருச்சு? இது எத்தனாவது இந்த மாதிரி நடக்குது? ஏன் நீங்கள் கவனம் இல்லாமல் இருக்கீங்க? ஃபஸ்ட்டு நீங்கள் பொறுப்போடு நடந்துக்கோங்க. தயவு செஞ்சு பெற்றவங்க, வீட்டில் இருக்க பெரியவங்க, நீங்களாம் கொஞ்சம் விழிப்புணர்வோடும் இதாகவும் இருங்க. எல்லாத்துக்கும் கவர்மெண்ட் பின்னாடியே வந்துட்டுருக்காது. ஃபஸ்ட்டு நம்ம பொறுப்பாகவும் இருந்துக்கணும். நம்ம பிள்ளைங்கள நம்ம பத்திரமா பார்த்துக்கணும். எவ்வளோ நடக்குது, எவ்வளோ இது பண்ணிகிட்ருக்கு. இப்போ தான் எல்லாமே சீர் செஞ்சுட்டு வந்துட்டுருக்காங்க. இப்போ உடனே உங்களுக்கு சட்ட ஒழுங்கு சரியில்லை, உடனே இந்த கவர்மெண்ட்னால இதாக இருக்குது, 12 நாளில் இதாகிடுச்சு, உடனே எதிர்க்கட்சிக்கு அது ஒரு இதாகி போயிடுச்சு. இதெல்லாம் ஒன்றுமே சரி கிடையாதுங்க. நிஜமாக ஒரு ஆதங்கத்தோடு தான் நான் போடுறேன். நான் தயவு செஞ்சு மக்கள் எல்லா விஷயத்துலேயும் விழிப்போடவும் பொறுப்போடவும் இருங்க. நீங்கள் பொறுப்போடு நடந்துக்கிட்டிங்கனாலே தமிழ்நாட்டில் எல்லாமே மாறும், எல்லாமே தன்னால் மாறும். நன்றி, வணக்கம்.